Hey guys, I'm Bialish. So welcome to another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பேன் நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களோட பத்தி பேசலாம் இருக்கேன்டா. Come like that. அப்படியே வா. நாங்க ஒரு சில காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல ஜெபித்து விசுவாசத்தோட இருந்தால் ஆண்டவர் அதற்கான பதிலை தருவார் என்று நினைத்து கொண்டு நாங்கள் விசுவாசத்தோட இருப்பதற்காக முயற்சி செய்வோம். ஆனால் எங்களை அறியாமலே எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம நாங்க நிறைய திங்க் பண்ணி அவிசுவாசப்படுவோம். அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் எங்களுக்காக நாங்கள் ஜெபித்த காரியங்களை செய்திருப்பார். கண்டிப்பா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்க அதை யோசிச்சிருக்கீங்களா? நான் அவிசுவாசப்பட்டும் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்பயாவது யோசிச்சிருப்பீர்களா? இதற்கு நான் பதிலளிப்பதற்கு முன்பதாக உங்களோட ஒரு வேத வசனத்தை நான் ஷேர் பண்ணலாம் இருக்கின்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனம் நான் வாசிக்கின்றேன், கேளுங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னால், ஏசப்பா அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததற்கு பிற்பாடு அவர் மீண்டும் பரலோகத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சில மணித்தரத்துக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடக்குது. இங்க ஏசப்பா அவருடைய சீஷர்களை கூப்பிடுறார். எல்லா சீஷர்களையும் கூப்பிடுறாரு. அவருக்கு தெரியும் ஒரு சில சீஷர்கள் அவர் சந்தேகப்படுறாங்க என்று சொல்லி. ஆனாலும் அவர் எல்லாரையும் கூப்பிடுறார். சந்தேகப்படுறாங்க வர தேவையில்ல, சந்தேகப்படாதார்கள் மட்டும் வாங்க என்று சொல்லி அவர் பிரிச்சு பார்க்கல. எல்லாரையும் அவர் கூப்பிடுறார். கூப்பிட்டதுக்கு பிறகு அவர் சந்தேகப்படுறாக்களை நோக்கி என்ன சொல்றாரு என்றால், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கால மேலும் சில ஒரு உற்சாகமான தைரியமான வார்த்தையில சொல்லி அவர்களை ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. அதே நேரத்துல நாங்க இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டி இருக்குது. இந்த சந்தேகப்படுறாக்களை ஏசப்பா அழைச்சிட்டு தானே, அழைத்ததற்கு பின்பதாக இவங்க என்ன செய்திருக்கலாம்? நான் ஏசப்பா சந்தேகப்படுறேன், நான் போக தேவையில்லை, விசுவாசிக்கிறார்கள் மட்டும் போகலாம் என்று சொல்லி இந்த சந்தேகப்படுற சீஷர்கள் நின்றிருக்கலாம். ஆனா இவர்கள் நிற்கவில்லை. ஏசப்பா கூப்பிட்டார் என்பதற்காக இவர்கள் போனார். இந்த இரண்டு காரியத்தை நாங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில இதே மாதிரி தான் சந்தேகங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், அடிமைத்தன பாவங்கள் இருக்கலாம், தரித்திரமான காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா எங்களை அழைக்கின்றார். என்னட்ட சந்தேகம் இருக்கு, என்னட்ட கஷ்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, நான் பாவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒதுக்கல, அவர் என்னை அழைக்கிறார். அப்படி அவர் என்னை அழைக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே அவரிடத்துல போக வேண்டும். என்னோட பாவம் இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் என்னை பாவத்தோட தான் கூப்பிடுறார், வா நான் உன்னை சுத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். அவர் என்னை அழைத்து அந்த அழைப்புக்கு நான் செவி கொடுத்து அவரிடத்தில் போகும்போது அவர் என்னை ஆறுதலான வார்த்தையில சொல்லி உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், என் பாவத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். அந்த சீசனுக்கு நடந்தது போல. So guys, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு விளங்கிருக்கு நான் நினைக்கின்றேன். சில நேரத்துல எங்களுக்குள்ளேயும் அவிசுவாசம் இருக்கலாம், சில நேரத்துல எங்களுக்குள்ளேயும் பாவங்கள் இருக்கலாம், சில நேரத்துல எங்களுக்குள்ளேயும் அடிமைத்தனங்கள் இருக்கலாம், சில நேரத்துல எங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கலாம், தேவனுடைய அன்பின் மேல நாங்கள் சந்தேகப்படலாம், சில நேரத்துல நாங்கள் அவரை மறந்து போகலாம், சில நேரத்துல எங்களுக்குள்ள தரித்திரங்கள் இருக்கலாம், எங்களுக்கு கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் அவரை விட்டு விலகி போகக்கூடாது. நாங்கள் அவர் மேல் வைராக்கியமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு பதில் வருமென்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்காமல் விட்டாலும் கூட நாங்கள் அவரை விடாமல் இருந்தோமா இருந்தால் அவர் எங்களை ரட்சிப்பார், அவர் எங்களை எடுத்து பயன்படுத்துவார். அது மட்டும் இல்லாம கைஸ், வேதாகமத்துல ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையான வீக்னஸ் இருந்ததுதான். அதற்காக ஆண்டவர் அவர்களை ஒதுக்கவில்லை, அவர்களை அழைத்தார். அவரை அழைத்த போது அவர்கள் அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அப்படி அவர்கள் வந்த போது அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அவருடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்றினார், அவருடைய பலவீனத்தை பலனாய் மாற்றினார். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோட ஷேர் பண்ற காரியங்கள் தான். எங்களை ஆண்டவர் அப்படியே வர சொல்றார். எங்களிடத்துல பலவீனம் இருக்கலாம், எங்களிடத்துல அவிசுவாசம் இருக்கலாம், நாங்கள் சந்தேகப்படலாம், எங்கள்கிட்ட பாவம் இருக்கலாம், எங்கள்கிட்ட ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். அதை குறித்து ஆண்டவர் கவலைப்படலாம். அவர் எங்களிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம், என்னுடைய சத்தத்திற்கு ஃபாலோ பண்ணி வாங்க, என்னிடத்துல வாங்க, நான் கூப்பிடுற இடத்துக்கு வாங்க, நான் உங்களை விடுதலையாக்கி, உங்களை பலப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, தைரியப்படுத்தி உங்களை பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுங்க. ஸோ கைஸ், நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவரத்துல போவோம்.
எங்களை நாங்கள் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது அவர் எங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களை படைத்த ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கின்றார். ஆமென். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களை ஷேர் பண்ணுற இந்த காரியம் இதுதான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக உற்சாகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should shake the world by a word of God. தினம் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்படியே ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். அதை நாங்கள் வெற்றிகரமாய் மாற்றுவோம். ஸோ மீண்டும் நான் உங்களை இன்னொரு விலங்கு சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.